ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பேசுகிறேன். நம்ம பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்பி சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த ஊட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 89 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா வர வழியில் குருவை வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி நிறையா இடம் பார்த்துட்டே வந்தோம். போகிற வழி பார்த்திங்க அப்படின்னா யானைகள் கிடக்கும் பகுதின்னு சொல்லிட்டு போர்டு மட்டும் தான் இருக்கான. இது வரைக்கும் ஒரு விலங்கு கூட பார்த்ததில்ல. ஈரோடு மாவட்டம் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா கோவை மாவட்டத்துக்குள்ளே போயிட்டோம். இன்னொரு 82 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டிக்கு இருக்குது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30 மணி ஆகிப்போச்சு. நம்ம இன்றைக்கி இருட்டு கட்டுறதுக்குள்ளே போயிருமா அப்படின்னு சொல்லி தான் ஒரு டவுட்டு. நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 82 கிலோமீட்டர் கிடக்கணும். இன்னும் ஹில்ஸ் ஏறும்போது இன்னும் லேட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிலேட்டரை கொடுத்து வேகமாக தான் போயிட்டுருக்கோம். அது நம்ம வண்டி பார்த்திங்க அப்படின்னா 100cc பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹில்ஸ் ஏற்றி எல்லாம் வந்தால் இன்ஜின் டவுன் ஆகிருமா பார்த்து நான் யோசிச்சுக்கிட்டே போனேன். பார்த்திங்க அப்படின்னா சரி போகிற வரல பெட்ரோல் ரொம்ப கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் ஒரு ஆல்ரெடி நம்ம ஒரு 600 ரூபாய்க்கு அடிச்சிருந்தோம். பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சரி 500 ரூபாய்க்கு அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் ஃபுல் டேங்க் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம டேங்க் கெப்பாசிட்டியே பார்த்திங்க அப்படின்னா சரியாக நமக்கு வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் இது வரைக்கும் ஃபுல் டேங்க் அடித்து நமக்கு வைக்கவே இல்லை. இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அடித்து ஃபுல்லாகிடுச்சு. ஓகேங்களா. சரி இன்னொரு காசு வேறு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து அதையும் கொடுத்துட்டு நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 2000, நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் ஒரு 2000, இன்னொரு 5000 ரூபா இருக்குது. இதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வரணுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம மேட்டுப்பாளையத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் செக் போஸ்ட் இன்னும் நம்ம போகல. சிட்டிக்குள்ளே மட்டும் தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நேராக தெரிகிற இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி மலைங்க. இது என்ன வேகத்தடை என்னன்னே தெரியலைங்க. 1-2 பரவாயில்ல, ஊருக்கு வேகத்தடை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா டெடி பொம்மெல்லாம் போட்டு பசங்க பார்த்திங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக விளையாண்டுருக்குறாங்க. நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் ரோடு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊட்டி ஹில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா போகும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் ரோடு. பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நாமளும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வேறு இபாஸ் வேறு நம்ம எடுக்கவே இல்லை. இபாஸ் வேறு நம்ம சரி போகிற வழியில் எடுத்துக்கலாம், போகிற இடத்துனா கடைசி எடுக்கவே இல்லை. இங்கே வந்து இபாஸ் வேறு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் சரி பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே இபாஸ் எடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் போங்க இபாஸ் கொடுப்பாங்க, அவங்களே ஃபோனில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா சொன்னாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போனோம். நம்மளோட மொபைலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இபாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறம் இவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆகலை. சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கன்ஃபார்ம் ஆகாதனால அதுக்கு முன்னால் இருக்கிற பேஜ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, கேட்டால் அந்த மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுங்க, எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை, நாங்கள் மேலே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் யாருமே பெருசு எதுவும் பண்ணல. வாட்டர் பாட்டில் வந்து போட்டு போசனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி உடனே நாங்கள் அங்கேயே குடிச்சிட்டு உடனே தூக்கி போட்டு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா மலையேற ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியோட ஃபஸ்ட்டு ஏர்பின் வளைவு பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பெருசு இல்லை எங்களுக்கு, இது வந்து ஜஸ்ட்டு நார்மல் தான். ஆனால் இன்னும் நிறைய ஏர்பின்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா செங்குத்தாக இருந்துச்சு. இதெல்லாம் ரோடு வேறு எல்லோரும் மோசமாக இருக்குது. சரி எப்படி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஹில்ஸு நாங்களும் என்ன நிற்காமல் ஏறணும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டருங்க ஊட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா கூடி சீக்கிரம் போயிடணும். ஏன்னா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. இப்போயே பார்த்திங்க அப்படின்னா மணி 4:30 மணி ஆகிப்போச்சு. போகிற இடம்லாம் ஒவ்வொரு இடமும் ஒர்த்துங்க. ஆனால் போகிற இடம்லாம் இவனுங்க தாங்க பண்ணுறது அப்படி தாங்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு யானை இந்த மாதிரி ஏதோ கண்ணில் காட்ட முடியும், ஒன்றும் கண்ணில் காட்ட முடியறானுங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருவி ஒன்று வந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நின்று இப்போ ஒரு ஃபோட்டோ பிடிக்கானா என் ஃப்ரெண்டு விடவே மாட்டேன்ட்டான். இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஓகேங்களா. இந்த மாதிரி தேயிலை தோட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் மூணாறு இந்த மாதிரி ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன். மூணாறு பிளேஸ் இந்த மாதிரிலாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே நிறைய டைம் பார்த்துருக்கேன். கோயிலுக்கு போகிறப்பல நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம இருந்து இந்த மாதிரிலாம் நேரில் பார்க்கணும், பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்தோம். போகிறதில் பார்த்திங்க அப்படின்னா காரை விட்டு அழுத்திட்டு புகையை தள்ளிட்டு போகிறோம். இதே கிடையாது ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் அழகாக பார்த்திங்க அப்படின்னா மரத்தை ஆல்ரெடி இருந்த மரத்துலேயே நீங்கள் சென்டரில் ரோட்டை போட்டு இவ்வளோ அழகாக பண்ணியிருந்து இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ குன்னூர் பார்த்திங்க அப்படின்னா ரீச் பண்ணிட்டோம். கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1500 அடி பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டில் இருக்கும். வரவில்லை பார்த்திங்கன்னா போலீஸ் வந்தனால நம்மளை பார்த்தீங்கன்னா உடனே நிற்க சொல்லிட்டாங்க. என்னப்பா இது ஹெல்மெட்டில் மொபைல்லாம் மாட்டி வச்சுருக்க, இதெல்லாம் எதுக்கு அடி நம்மளும் நின்று பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பதில் சொன்னால் சார் அது மாதிரி விளாக் எடுக்கலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நீ போப்பான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஊட்டி பஸ் ஸ்டாப்புக்கு. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியோட மெயின் பிளேஸ் அங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம அந்த பிளேஸுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கிளம்பி போகிறோம். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன் மேப்பை பாடுறா கரெக்டாக விட்றாதரா எங்கே போனால் ஒரே மாதிரி இருக்கிறேன்னு சொன்னோம். டே இந்த பக்கம் போடான்னா என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் சொல்கிறேன், இந்த ரூட்டு தானான்னு சொன்னேன். ஆனால் ஆமாண்டா இந்த ரூட்டு தான், ஏன்னா மேப்பே நல்லா பாடுறா
இந்த ரூட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்திங்க அப்படின்னா சரி ஊட்டியோட மெயின் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா மெயின் பிளேஸ்னு போட்டால் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்துல வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு ஒரு 100 மீட்ரு போனோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரூம் இருந்துச்சு. ரூம் புக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து தான் புக் பண்ணோம். புக் பண்ணி ஒரு ரூமு 2400 நாங்கள் 2 நைட்டுக்கு புக் பண்ணியிருந்தோம். செம்மையான ஒர்த்து. ஓகேங்களா. நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். கூடிய சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியோட பார்ட் 3 வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வரும். நான் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.